ஊழியக்காரன் இவனை கர்த்தர் உடைத்து உருவாக்கி அப்படியே அவன் கர்த்தர் அப்படி கொண்டு வரும்போது அவன் புரிந்து கொள்ளுவான், ஓ இதுதான் கர்த்தருடைய வழி. நம்ம வாழ்க்கையில கர்த்தர் இளைப்பாறுதல், அதுதான் மோசேக்கு நடந்தது, இளைப்பாறுதல் கிடைத்தது. ஆனா அவனால நடத்தப்பட்ட ஜனங்க இருக்கிறாங்களே, வணங்கா கழுத்துள்ளவங்க, முரட்டாட்டம் நிறைந்தவங்க, அவங்க கர்த்தருடைய வழியை அறியல. அதனால கர்த்தர் அவர்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கல. எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கிறது 3ஆம் அதிகாரத்துல 10-11 வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 10-11 வசனம். ஆதலால் அந்த சந்ததி அரோசித்து, அப்படின்னா அருவருத்துட்டார் ஆண்டவர். எந்த சந்ததியை பத்தி சொல்லப்படுற? இஸ்ரவேல் ஜனங்க. அவங்க யாருன்னா மோசே என்கிறதான ஊழியக்காரனால் நடத்தப்பட்ட தேவ ஜனங்க. மோசேயை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவன்றாரு. ஆனா அந்த ஜனங்களை குறித்து கர்த்தர் சொல்றாரு, அந்த ஜனங்களை நான் அரோசித்தேன், அப்படின்னா அருவருத்துட்டேன்பா. வாசிங்க தொடர்ந்து. ஏன் அருவருக்கிறாரு? ஏன் அருவருக்கிறார்? எப்ப பாரு அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா வழுவி போகிறதான இருதயத்தை உடைய ஜனங்கள் என்றும். அதுதான் யார கர்த்தர் அருவருக்கிறாரு, யார கர்த்தர் அரோசிக்கிறாரு அப்படின்னா ஆண்டவருடைய வழியை அறியாதவர்கள். அவங்க யார் அப்படின்னா எப்போதும் அவங்க இருதயம் எப்படிப்பட்டதுன்னா, வேதம் சொல்லுகிறது, அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற மனதை உடையவன் அவரையே நம்பி இருக்கிறபடியால் பூரண சமாதானம், இளைப்பாறுதல் அவன் வாழ்க்கையில் இருக்கும். ஆனா சில பேர் இருக்கிறானே, சபைக்கு வந்தா நான் கிறிஸ்தவன் அப்படின்னு காட்டிக்கிறது, சபையை விட்டு வெளியே போனா அவங்களுக்கு ஏத்த மாதிரி, அந்த ஜனங்களுக்கு ஏத்த மாதிரி அவன் என்ன பேசுறான்னு அது மாதிரி பேசுறது, அவன் என்ன அவன் வாழ்க்கை எப்படி அது போல மாத்திக்கிறது. அப்ப அவங்க யாரு? இருதயம் உறுதியாய் கர்த்தரை ஒட்டி கொள்ளாம பற்றி கொள்ளாத வேஷம் போடுறவன். இதுதான் சொல்லணும். அவங்கள கர்த்தர் என்ன பண்றாரு அப்படின்னா அருவருக்கிறாரு, அரோசிக்கிறாரு. அதனால கர்த்தர் அவங்கள பார்த்து சொல்றாரு, என் வழிகளை அவர்கள் அறியாதவர்கள் என்று சொல்லி இளைப்பாறுதல் அவங்களுக்கு கிடைக்காது. எத்தனை பேருக்கு இது புரியுது? கர்த்தருடைய வழியை அறிய விரும்பாதவர்களை கர்த்தர் அருவருக்கிறார், அரோசிக்கிறார். அவங்க நீசர்கள் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. நீசர்னா தாங்கள் இன்னும் அழுக்கற கழுவப்படாமல் இருந்தும் தங்கள் பார்வைக்கு சுத்தமாய் தோன்றுகிற சந்ததியார் அப்படின்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் கழுவப்படல,